பீகார் சட்டசபை தேர்தல்ல பாஜக கூட்டணி அமோகமா வெற்றி பெற்றிருக்கு. இதனால மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆகலான்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 9 முறை அவர் முதல்வராக பதவி வகித்த காலத்துல ஒரு முறை கூட சட்டசபை தேர்தல்ல போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனது கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. தற்போதைய சட்டசபை தேர்தலையும் அவர் களமிறங்காத நிலையில முதல்வர் பதவி மீது கண் வச்சிருக்காங்க. எம்எல்ஏ வாக்கு இல்லாமலேயே பீகார்ல முதல்வராவது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. மொத்தமா 243 சட்டசபை தொகுதிகள்ல ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க 122 தொகுதிகள்ல வெற்றி பெறணும். வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. இதுல பாஜக கூட்டணி அமோகமா வெற்றியுமே பெற்றிருக்கு. பாஜக கூட்டணி 202 தொகுதிகள்ல வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. பாஜக கூட்டணியில பாஜக 89 தொகுதி, நிதிஷ்குமாரோட தேடியு என்னும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 தொகுதி, மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் LAP-RV கட்சி எனும் லோக் ஜன்சக்தி கட்சி 19 தொகுதி, மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியின் HAMS எனும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி 5 தொகுதியும், உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கு. மாறாக மகாத்பந்தன் கூட்டணியில தேஜஸ்வி யாதவோட RJD எனும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 25 தொகுதிகள்லையும், காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய CBI கட்சி 2 தொகுதிகள்லையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் IIP எனும் இந்தியன் இன்க்ளூசிவ் கட்சி தலா 1 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கு. இதனால RJD காங்கிரஸ் கூட்டணி படுதோல்விய சந்திச்சிருக்காங்க. இந்த 2 கூட்டணியை தவிர்த்து தனியாக போட்டிட்டு இருக்கக்கூடிய அசாதுதீன் ஓவைசின் AIMIM கட்சி 5 தொகுதிகள்லையும், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. பீகாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிதிஷ்குமாரோட கோட்டையா இருக்கு. பீகார்ல எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றா அங்கு முதல்வர் நிதிஷ்குமார் தான். இதுதான் கடந்த 20 ஆண்டுகளா தொடர்ந்துட்டே வருது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பீகார் முதல்வரா நிதிஷ்குமார் தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல 2014 மே மாதம் முதல் 2015 பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஜிதன் ராம் மஞ்சி முதல்வரா இருந்தாரு. தற்போது அவரும் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியில தான் இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய காலம் முழுவதும் நிதிஷ்குமார் தான் முதல்வரா பொறுப்பேற்றிருந்திருக்காரு. மேலும் கடந்த 35 ஆண்டுகளாக போட்டியிடாமலேயே 9வது முறை அவர் முதல்வரா செயல்பட்டிருக்காரு. இந்த முறையும் சட்டசபை தேர்தல்ல நிதிஷ்குமார் களமிறங்கினது கிடையாது. ஆனா தற்போது பாஜக கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலையில இருப்பதால நிதிஷ்குமார் முதல்வர் பதவி மீது கண் வச்சிருக்காங்க. MLAவே ஆகாம நிதிஷ்குமார் 9 முறை முதல்வராக்கி 10வது முறையா அந்த பதவிய எட்டி பிடிக்க முயற்சிக்கிறது எப்படி அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டசபை மட்டும்தான் இருக்கு. ஆனா கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார் உட்பட மேலும் சில மாநிலங்கள்ல சட்டசபை மட்டும் இல்லாம சட்ட மேலவையும் இருக்கு. இந்த சட்ட மேலவையோட உறுப்பினர்களை MLC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா மாதிரி. நாடாளுமன்றத்துல மக்களவை MPக்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு மக்களோட வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவாங்க. இவங்க மக்களால நேரடியா தேர்வு செய்யப்படுவாங்க. ஆனா நாடாளுமன்ற மாநிலங்களை MPக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய MLAக்கள் ஓட்டளித்து தேர்வு செய்யப்படுவாங்க. இப்படி நாடாளுமன்ற மாநிலங்களவைய உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர்களால மத்திய அமைச்சரவையில இடம்பெற முடியும். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பலரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் தான். அதே மாதிரிதான் பீகார்ல சட்டசபை தேர்தல்ல போட்டியிடாம நிதிஷ்குமார் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து கொண்டு முதல்வர் பதவிய அனுபவிச்சுட்டும் வர்றாரு. அதாவது சட்ட மேலவை உறுப்பினர் அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய MLAக்கள் மூலமா தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து கொண்டுதான் நிதிஷ்குமார் 9வது முறை முதல்வராக இருக்காரு.
இதனாலதான் அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதே கிடையாது. இந்த முறையும் களமிறங்க கிடையாது. இருந்தாலும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தல்கள்ல போட்டியிட்டு 2 முறை வெற்றியுமே பெற்றிருக்காரு. ஆனா அப்போது அவரு முதல்வராக கிடையவே கிடையாது. முதல்ல அவரு 1977ஆம் ஆண்டுல ஹரானட் சட்டசபை தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா 1985ல சட்டசபை தேர்தல்ல போட்டியிட்டு முதல் முறையா எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா 1995ல எம்பியா இருந்து கொண்டு மீண்டும் சட்டசபை தேர்தல்ல ஹர்நாட் தொகுதியில போட்டியிட்டு வெற்றியுமே பெற்றிருக்காரு. ஆனாலும் அவர் எம்எல்ஏ பதவிய உடனடியா ராஜினாமா செஞ்சுட்டு எம்பியாக தொடர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரு சட்டசபை தேர்தல்ல ஆர்வம் காட்டினதே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல்ல தான் கவனம் செலுத்தி வந்தாரு. இதனால் அவரு 6 முறை நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றியுமே பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா மத்திய ரயில்வே அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடுவதை தவிர்த்திருக்காரு. கடந்த 2004ல பீகார்ல நாலந்தா நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு எம்பியுமே ஆகியிருக்காரு. ஆனா அடுத்த ஆண்டு 2005ல அவரோட கட்சி பீகார்ல அமோக வெற்றி பெற்றதால எம்பி பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு பீகார்ல முதல்வரா ஆகியிருக்காரு. எம்எல்சியாக அந்த பதவிய அனுபவிச்சிருக்காரு. கடந்த 35 ஆண்டுகளாக அவர் எம்எல்ஏவாக இல்லாம இருப்பது ஒரு பக்கம், கடந்த 20 ஆண்டுகளா சட்டசபை நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடாம நிதிஷ்குமார் இருக்காரு. ஆனா எம்எல்சி பதவியை வச்சுக்கிட்டு கடந்த 2005ஆம் ஆண்டு முதல்ல இருந்தே பீகார் முதல்வரா தொடர்ந்துட்டு இருக்காரு. 19 ஆண்டுகளுக்கு மேலா எம்எல்சி பதவியை வச்சு முதல்வராக இருக்காரு. நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்வர் பதவிக்காக எந்த நிலைக்கும் போவாரு. இதுக்கு அவர் அடிக்கடி கூட்டணிய மாற்றிட்டே இருப்பாரு. எந்த கூட்டணிக்கு போனாலும் அங்கே முதல்வராக தான் இருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பீகார்ல கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல பாஜகவுடன் இணைந்து நிதிஷ்குமாரோட தேடியு எனும் எதிர்கொண்டது. இந்த தேர்தல்ல பாஜக தேடியு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. 243 சட்டசபை தொகுதிகள்ல 122 தொகுதிகள்ல வெற்றி பெற்றா ஆட்சியை பிடிக்கலாங்கிற நிலைகள பாஜக 74 தொகுதிகள்லையும் தேடியு 43 தொகுதிகள்லையும் வெற்றிருக்கு. இதையடுத்து நிதிஷ்குமார் முதல்வரா ஆகியிருக்காரு. இந்த தேர்தல்ல லாலு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி கட்சி 72 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் 19 தொகுதிகளையும் வென்றிருந்திருக்கு. லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டிருக்காரு. இதை அடுத்து 2 ஆண்டுகள்ல பாஜகவோட ஏற்பட்ட மனக்கசப்பால நிதிஷ்குமார் 2022ல வெளியேறியிருக்காரு. அதுக்கப்புறமா பீகார்ல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நிதிஷ்குமாரோட தேடியு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்திருக்கு. இந்த கூட்டணியிலையும் நிதிஷ்குமார் முதல்வராக இருந்திருக்காரு. தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கூட்டணியும் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக முறிஞ்சிருக்கு. தேசிய அளவிலான இந்தியா கூட்டணியில ஏற்பட்ட குழப்பத்தால நிதிஷ்குமார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியேறியிருக்காரு. மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்து முதல்வர் பதவியை எட்டி பிடிச்சிருக்காரு. இப்ப கூட பாஜக கூட்டணியில அவர் சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டிருக்காரு. இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் பதவி மீது கண் வச்சிருக்காரு. ஒருவேளை பாஜக முதல்வர் பதவியை கொடுக்கல அப்படின்னா நிதிஷ்குமார் மீண்டும் கூட்டணி மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பீகார் அரசியல் விவகாரம் இன்னும் சில நாட்கள் இந்தியாவோட ஹாட் டாபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள்.